அனைவருக்கும் வணக்கம். படம் பார்த்தேன், சட்டம் என் கையில். ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் கிரேட். நான் ஆல்ரெடி பேசின விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சின்ன ப்ரொடியூசர் வாங்க, இது வந்து சின்ன படம் இல்லை, நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு 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 தொகையை வச்சுருக்கோம், நம்ம கேட்குறோம் அப்படின்றதுக்கு வாங்க, வந்து படம் எடுத்தால் தான் நமக்கு தெரியும். அதனால் இது சின்ன படம் வேண்டாம், பட் இது நல்ல படம், ரொம்ப நல்லா இருக்கு. நான் நினச்சது வந்து இது நடந்திருக்கு. இன்னும் நிறைய ப்ரொடியூசர் சினிமாவுக்கு வரணும்னு நினச்சேன் இல்லைங்களா, அது இதில் நடந்திருக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் வரணும், இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். இதன் மூலமாக பெப்சியில் இருக்கிற 24 கிராஃப்ட் நல்லா இருக்குன்ற மாதிரி எடுத்த படமாக தான் எனக்கு தெரியுது. பட் கம் அவுட் வெரி வெல், ரொம்ப நல்லா இருக்குது படம். இந்த மாதிரி படத்துக்கு ஜனங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவு தான் இன்னும் ஒரு படி மேலே மேலே போயிட்டே இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, எல்லா நடிகருமே சின்ன நடிகராக வந்து பெரிய நடிகராக வந்தவங்க தான். எல்லா ப்ரொடியூசருமே சின்ன ப்ரொடியூசராக வந்து பெரிய ப்ரொடியூசராக வந்தவங்க. எல்லா டைரக்டருமே சின்ன டைரக்டராக வந்து பெரிய டைரக்டராக வந்தவங்க தான். அதனால் வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டைரக்டருக்கு, இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க எல்லாரும் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். சரிங்க. அப்போ நடிச்ச வில்லனா பெரிய அளவு பயம் கொடுத்த நீங்க காமெடியா படத்துல வரதீங்க. சரிங்க. சின்ன பட்ஜெட் படங்கள் நீங்க சொல்ற மாதிரி அதுலதான் உங்களுக்கு மெயின் ரோலாவும் இது எப்படி பாக்குறீங்க? வரணும்னு நினைக்கிறேங்க. உண்மையா நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் நிறைய பேர் வரணும். இது நான் சொன்ன மாதிரி தீபாவளி உங்களுக்கு, பொங்கல் எனக்கு, ரம்ஜான் உங்களுக்கு, கிறிஸ்மஸ் எனக்கு அப்படின்னு நாள் பிரிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு. அது இல்லாம நிறைய வெள்ளிக்கிழமை வருது, அதெல்லாம் படம் வேணும்ல. இப்போ 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது தொடரணும். அப்போ ஒரு 200 படம் சினிமாவுக்கு வேணும்னா சின்ன ப்ரொடியூசருங்க வரணும், சின்ன ஆக்டருங்க வரணும். அதனால அது வந்தாலே சினிமா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். உங்க கேள்விக்கு இவரை பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு. நிறைய கேள்விகள் கேட்பாரு. ரொம்ப டீசெண்டாக கேள்வி. இல்லை வேண்டாம் தேங்க்யூ. இல்லை வேண்டாம் தேங்க்யூ ரொம்ப நன்றி. சினிமா படம் பார்க்க வந்திருக்கேன் சாமி. ஏன் சாமி நீங்க? தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றிங்க. உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. எனக்கு இன்வைட் பண்ண சதீஷ் வந்து நாங்கள் இப்போ காஞ்சூரி கண்ணப்பண்ண எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் சொல்லக்கூடாது, பட் தி பிளானிங் ஃபார் 2 நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சட்டம் என் கையில் படம் இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். சதீஷுடைய வேறொரு பரிணாமம் இந்த படத்தை சொல்லணும். சதீஷ் எப்பவுமே ஒரு படம் பண்ணாருன்னா அதுல ஒரு ஹியூமர் இருக்கும், ஏதாவது ஒரு ஜோக்ஸை போட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியா கலகலன்னு இருக்கும். இந்த படம் வந்து முழுக்க ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இயக்குனருடைய டைரக்ஷனும் சரி, அவருடைய ஸ்கிரீன் பிளேவும் சரி, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நீங்க கெஸ்ஸே பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல என்கரேஜ் பண்ணுங்க. ரொம்ப நல்ல ஒரு படம். இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல கூட நடிச்ச பாவலா இருக்கட்டும், அஜய் மாஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம பாவா சந்திரே சார் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லான ஒரு படமா இருக்கும். நீங்களும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் முன்னாடியே ஒரு 2 படம் நடிச்சிருக்கேன். ஆரஞ்சு மிட்டாய்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். ஒரு நாள் குத்துல நானும் ஒரு லீடு தான். சூதுகோம்ல நான் 1 ஆஃப் த லீடு தான். தனியான ஒரு படமா கேட்டீங்கன்னா இருக்கு. அந்த படங்கள்லாம் வரும்பொழுது நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். சட்டம் என் கையில் அதோடைய ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வரோம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த ஆர்டிஸ்ட்டுங்களை வச்சு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு சின்ன யூகோ, அதனால் வர கண்டென்ட் தான் எடுத்திருக்காங்க. எந்த இடத்துலையுமே வந்து கதை ஓட்டம் வந்து தடைப்படாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சதீஷ் வந்து ஒரு கதாநாயகனாக நடித்தாலும் அந்த கேரக்டரோட எந்த இடத்துலையுமே விலகாமல் பயணப்பட்டிருக்காரு. அதே போல் வசனம், டைரக்டர், இயக்கம், தயாரிப்பாளர்களுமே புது தயாரிப்பாளர்களுமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நிஜமாக ஒரு அற்புதமான ஒரு படம் பார்த்தா திருப்தி கிடைக்குது. இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெற்றால் தான் சின்ன படங்கள் நிறைய வெளியில் வரணும். ஏன்னா பொதுவாக வந்து ஹீரோக்கள் நிறைய பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்கள் மட்டும்தான் இங்கே தேட்டரில் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் கூடுறாங்க. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி படங்களும் தியேட்டர்களுக்கு வந்து
வரும்போது தான் நிறைய சின்ன தயாரிப்பாளர்கள், நிறைய புது இயக்குனர்கள், புது கலைஞர்கள், புது நடிகர்கள் உள்ள வர முடியும். அந்த வகையில் நிச்சயமாக ஒரு வெற்றி படத்துக்கான எல்லா தகுதியும் சட்டமேன் கையில் படத்துக்கு இருக்குது. அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முன்னவர்கள் தலைப்பையோ முன்னவர்கள் பாதியோ பின்னவர்கள் தொடர்வது என்பது மரபு தானே, அது பாராட்டக்கூடிய விஷயம்தான். நிச்சயமா அந்த கதைக்கு தகுந்த தலைப்பு தான் தேர்வு பண்ணியிருக்காங்க, அது பெருமையான ஒரு விஷயம்தான். அந்த மீட்டிங்ல கூட அவர் வந்து தலைவராக பதவி எடுத்துனாரு. ஆனா வந்து அவரு சோசியல் மீடியா என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னா அவராகவே தனியா தனிச்சா செயல்படுறாரு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஒரு விஷயம் போயிட்டு. நீங்க அந்த கட்சியை சார்ந்தவர் சோசியல் மீடியாவில் வரதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்னுடைய கட்சிக்குள்ளே என்ன நடக்குது எங்களுக்கு தெரியும். எப்போதுமே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பொதுக்குழு நிர்வாகக்குழுவை சேர்ந்து முடிவெடுத்து தான் செய்கிறாரு. வெளியில் இருக்கும்போது அவரை அவங்க முன்னிறுத்தும் போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமான முகம்ங்கிறதுனால வேண்டி அவர் கொஞ்சம் பெருசாக தெரியலாம், அவ்வளோதானே தவிர எங்களை எல்லாத்தையும் கைகோர்த்து அணைச்சிக்கிட்டு தான் எல்லா பணிகளையும் அவர் செய்கிறாரு. அப்படி தனிச்சையாக அப்படியெல்லாம் இயங்குகிற ஆள் அவர் கிடையாதுங்கிறது உங்களுக்கு ஃபீல்டுலேயே தெரியும். யாரெல்லாம் வந்து பலமாக இருக்காங்களோ, அது திரையாக இருக்கட்டும் தரையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே கூட சேர்த்துக்கிட்டு தான் அவர் பயணப்பட்டிருக்காரு. அப்படி ஒரு தாட்டு வெளியில் வந்துச்சா தவறான தாட்டு. அவரு மையம்னு ஆரம்பிச்சாரு, பட் மையம்னா சென்ட்ரல் இருக்கிறது. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா சமீப காங்கிரஸ் எம்பி இதெல்லாம் சொல்லி எனக்கு என்னன்னா இது நீங்க அரசியல் இன்றியா மாத்திக்கிட்டு இருக்கீங்க. இது முழுக்க படத்தோடைய போர்ஷன், அதனால அதை பத்தி நம்ம பேசுவோம். மையம்ங்கிறது அப்படின்னு நின்றுட்டு அசையாம இருக்கிறது இல்லை, சூழலுக்கு தகுந்தவாறு பிரச்சனைக்கு தகுந்தவாறு மக்கள் நலன் கருதி முடிவெடுப்பதுதான் மையம். அதை மூலம் புரிஞ்சுக்கணும். ஒரே இடத்துல நின்றுட்டு இங்கிட்டு சாய மாட்டேன் அங்கிட்டு சாய மாட்டேங்கிறது இல்லை. மக்கள் நலன் கருதி யாரு தன்னுடைய பயணத்தை நடுநிலைமையா ஒரு முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு போய் தான் மையம். அதை தான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பிண்ணே, குட் ஈவினிங் எல்லாருக்கும். ரொம்ப ஹாப்பி. சட்டமேன் கையில் இதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, சாச்சி வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் டைரக்டர். ஏன்னா சிக்ஸர் படத்தில் அவர் கூட நான் உட்காந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட நிறைய கற்றுருக்கேன். சிக்ஸரில் வந்து ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி சட்டமேன் கையில் பார்க்கும்போது இந்த ஒரு காமெடி ஜேனர்லேருந்து அப்படியே வேற ஒரு த்ரில்லிங்காக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியுமான்றதை நான் எதிர்பார்த்து வரல. அந்த எதிர்பார்ப்பை வந்து நான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன். அதை தாண்டி அவர் டைரக்டர் கொடுத்துருக்காரு. நான் இன்னைக்கு முழுக்க ஃபுல்லாமே டைரக்டர் பற்றி தான் நிறையா சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே ஃபோன் எடுத்து பார்க்கணும்னு நமக்கு தோணலை. எந்த இடத்துலையும் எப்போ பிரேக் விடுவாங்க, வெளில போய் டீ சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணலை. ஃபுல்லாக அந்த படத்தை 3 மணி நேரம் கண்டினியூவாக போட்டால் கூட நம்மளால் உட்காந்து பார்க்குற மாதிரி நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சதீஷ் அண்ணன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த வேற ஒரு பரிமாற்றத்தில் சதீஷ் அண்ணனை பார்க்க முடிஞ்சது. அண்ட் அஜய் மாஸ்டர் அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். அப்புறம் தான் எந்திரிச்சு வரும்போது தான் தெரிஞ்சது, நல்ல இப்படி ஒரு நடிகர் பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரௌடாகவும் இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு படம், ஒரு நல்ல திரைப்படம் வருது. கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாண்ணே, ஆமாம் ஆமாண்ணா, கண்டிப்பா வாய்ப்பு எப்போ வேணாலும் வரும். அதுக்காக நம்ம எப்பவுமே எதிர்பார்த்தே இருக்கணும். அதனால எப்போ வாய்ப்பு வந்தாலும் எப்பவுமே வெயிட்டிங் தான். கண்டிப்பா பண்ணுவோம். கரெக்டா ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துட்டு இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்ல அப்ப அண்ணனோட கேள்விக்கு இதே மாதிரி பதில் சொல்லுவோம். தேங்க்யூ. அதை இதுக்கு மேலேயுமா ஒரு யூடியூப் சேனல்ல கவர் பண்ண முடியும்? போதும், வந்த வரைக்கும் போதும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சட்டமேன் கையில் சதீஷன் ஆக்டிங் வேற லெவலில் இருந்தது, செம்மையாக இருந்தது. யதார்த்தமான ஒரு ஆக்டிங் வந்து சதீஷன் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. எப்பவுமே வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு கவுண்டர் அடிச்சாருன்னா பயங்கரமாக சிரிச்சிருவோம். ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கவுண்டர் அடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் என்னடா இது, அந்த மனுஷன் வந்து டோட்டலாக வேற மாதிரி இருக்கிறாரு. அதாவது ஒரு காமெடி ஆக்டர் வந்து இப்படி ஒரு படம் பண்ண முடியுமானா பயங்கரமாக வந்து அது வந்து டைரக்டர் வந்து நம்ம சாட்சி அண்ணா வேற லெவலில் வந்து சதீஷ் அண்ணன் யூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னோம். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ரித்திகா, அதுக்கப்புறம் 2 போலீஸு, அஜய் மாஸ்டர் அண்ணன் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. பயங்கர சஸ்பென்ஸாக இருந்து பயங்கர ட்விஸ்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் தேட்டர்ல போய் பாருங்க. குரேஷி வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாரு தெளிவா, வந்து அவருக்கு பிரச்சனை ஆகலன்ட்டு. ஆமா, இடத்துல இருந்தீங்க. ஆனா வந்து நீங்க வாயை திறக்க மாட்டேங்குது நிறைய பேர் சொல்றாங்க, கேட்கறாங்க. இல்லண்ணா, இது நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயமே கிடையாது. தேவையில்லாத இது என்னன்னா, உண்மையா சொல்றேன், குக் கோமாளி ஓகே, இவங்க 2 பேரோட பிரச்சனை நாட்டுக்கு தேவையில்லை. அது வந்து தேவையில்லாம வந்து ஒருத்தவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி
உண்மையாக சொல்லிட்டோன்னா அவங்க வந்து அதை போட்ட வீடியோவில் சம்பாதிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, பார்க்குறவங்க நம்ம தான் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம். அதனால் வந்து நான் சொல்கிறேன், இது முக்கியமான விஷயமே கிடையாது. இது ஒரு சின்ன ஈகோ மேட்ரு தான். இந்த படத்துலேயே அந்த விஷயம் இருக்குது, ஈகோ தான், அவ்வளோதான். இந்த படத்தை பாருங்க தெரியும். எப்பா எதுக்கு நான் ஏதாவது சொம்பு கிம்முன்னு வாங்குறதுக்கா? ஸோ அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு யார் சப்போர்ட்டும், எனக்கு யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ண அவசியம் இல்லை. அவங்க வந்து இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. அப்போ வந்து நம்ம தான் வந்து முட்டலா இருக்கணும். அதனால வேணாம், அதை பத்தி நம்ம பேசலாம். ஆனா இது அவங்களுடைய டிஆர்பிக்காக பண்றாங்கன்னு சொல்லலாம். யார் இதை வந்து யார் வந்து நம்மளை பத்தி அவங்க தனியா பேசிக்கிறாங்களோ அவங்களுடைய டிஆர்பிக்காக, ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸா இல்லையோ, ஒருவேளை நம்மளை வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு கூட அவங்க பண்ணிக்கலாம். நன்றிண்ணே. வணக்கம். சட்டமின் கையில் படம் பார்த்தேன். சதீஷ் என்னோட நீண்ட நாள் நண்பர். அவர் வந்து சினிமாவில் பெருசாக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி காலகட்டத்திலேருந்து எனக்கு தெரியும். அந்த இடத்துலேருந்து இந்த உயரத்துக்கு அவர் வந்து உட்கார்ந்துக்கிறது பார்க்கும்போது, அவர் ஒரு கதையின் நாயகனாக வச்சு அதை சுற்றி ஒரு பிஸ்னஸ் அவர் கிரியேட் ஆகிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இந்த படம் மூலமாக இவ்வளோ நல்ல பர்ஃபார்மராக சதீஷ் இப்படி ஒரு பெரிய ஸ்டாராக வரக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்காங்கிறது வந்து கூட இருந்து எங்களுக்கே ஆச்சரியம் இருக்கும்போது ஆடியன்ஸ்க்கும் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேர்த்தியாக அந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா டைரக்டர் எழுதியிருந்தாரு. அது எக்ஸிக்யூட் பண்ணியிருந்த விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா கிளைமேக்ஸில் சதீஷ் அவர்கள் நடித்த விதமும் சரி, ஒரு பேரலல் கட் ஒன்று போகுது, நான் ரிவீல் பண்ண முடியாது, பட் ஒரு பேரலல் கட் போகுது, அதில் இருந்த எமோஷனும் சரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் மக்கள்கிட்ட போய் பெரிய அளவில் ரீச் ஆச்சுன்னா, நண்பராகவும் கூட பயணிக்கிற ஒரு டெக்னீஷியனாகவும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சதீஷ்காக. அவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை ஏற்படுத்தி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒத்துமொத்த டீமுக்கும் அவரோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி நானும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. சட்டமின் கையிலுக்காக வந்திருக்கோம். அதை பத்தி பேசுறதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த மேடை இன்னொரு மேடையா நான் மாற்ற முடியாது. அது இந்த படத்துக்கு நியாயமானதா இருக்கு. அதனால சட்டமின் கையிலுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சாருக்கு லவ் யூ. சதீஷ் வந்து சதீஷ் பேசுறேன், நான் சதீஷ் பேசுறேன், சதீஷ் சந்தீபா. சதீஷ் வந்து இந்த மாதிரி ஒரு சீரியஸான ரோல் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறோம். எந்த கவுண்டரும் போடாம நிம்மதியாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. சதீஷ் எந்த கவுண்டரும் போடாம ரொம்ப சீட் எட்ஜில் த்ரில்லாக கணிக்க முடியாமல் அடுத்த சீன் என்னன்றது கணிக்க முடியாமல் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க டேரக்டர் வந்துட்டு. எப்படி சொல்கிறதுனா, ஒரு சில சீன்ஸ் வந்து ஒரு பகிர்ன்ற ஒரு மூமெண்ட் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஃபைனலாக வந்து நல்ல ஒரு எமோஷனோட நல்ல ஒரு மெசேஜோட நல்ல படம் கொடுத்துருக்காரு டேரக்டர் சாச்சி. அண்ட் சதீஷ்க்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சீரியஸான படங்கள் இன்னும் நிறையா பண்ணுங்க. கவுண்டர் போடாமல் நல்லா சந்தோஷமா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல படம், நல்ல த்ரில்டு. தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்க. மறு ஏதோ பார்த்த மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவர் பார்க்கவே. இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு, நல்ல ட்விஸ்ட்டு, நல்ல எண்டிங்கு, சூப்பராக இருந்துச்சு. கங்க்ராட்ஸ் டு டைரக்டர், சூப்பராக இருந்துச்சு, ஆல் தி பெஸ்ட். சூப்பராக இருந்துச்சு. சரி, தேங்க்யூ. சார், இந்த படம் சட்டமின் கையில் வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் சான்ஸே இல்லைங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு, நல்லவங்க கெட்டவங்களாங்க, கெட்டவங்க நல்லவராங்கிறாங்க. அப்பப்பப்பப்பா, உண்மையிலே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. கடைசி சீனில் ரொம்ப அழுக வச்சுட்டார் சார். அந்த லாஸ்ட் சீன் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு இதுனா த்ரில்லிங் ஃபிலிம்னா த்ரில்லிங் மட்டும் இல்லாமல் அதில் சில குணச்சித்திர வேடங்களையும் கலந்து கிட்டத்தட்ட ஃபென்டாஸ்டிக். இது வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர், கோரியோகிராஃபர் எல்லாருமே சான்ஸே இல்லை சார். ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய அங்கீகாரமாக கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப ஆசைப்படுறேன் சார். என்னோட ஸ்டைல்லையா? கை மறிக்குது. கேமரா தெரியல, கை மறிக்குது. இந்த படத்துல ஒரு சீனா கடைசியில ஆக்சிடென்ட் ஆகி சதீஷ் அண்ணா ரொம்ப அழுவாரு. கார்ல
என்ன சார்? பாட்டா சார்? கண்டிப்பா பாடுறேன் சார் உங்களோட இதனால. சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது, மழை சுடுகின்றதே அடி இது காதலா, தீ குளிர்கின்றதே அடி இது காதலா, இந்த மாற்றங்கள் உன்னாலே. ஆமா ஆமா சார். பிக் பாஸ் பத்தி ஆமா சார். நீங்க பிக் பாஸ் என்ன எல்லா மீடியாவும் என் பேரை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி இந்த கொஸ்டின் கேட்க சார். அதிகாரப்பூர்வமா வரல, பட் எல்லா மீடியாக்குள்ள என்னோட பேர் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு சார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. வாய்ப்பு கிடைச்சா கிட்டத்தட்ட சார் 200 யூடியூப் சேனலோட இன்டர்வியூ கடந்து ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள்லாம் கடந்து வெற்றியா போயிருக்கேன். கண்டிப்பா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போனா வெற்றி வின்னர் வெற்றி வாய்ப்பு. இல்ல சார், அது என்னன்னா விஜய் டிவி எப்பயுமே எல்லாமே சீக்கிரட்டா தான் வச்சிருப்பாங்க. விஜய் டெலிவிஷன் லாஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முதல்ல என்னன்னாலும் நடக்கும். ஸோ நீங்க தைரியமா இருங்கன்னு மக்கள் திருப்பி மகேசன் திருப்பு சார். எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு சில படங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து பேசாம அப்படியே ஓடி போயிடலாமா, இல்லை வந்து பேசணுமா வேணாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தோணிட்டே இருக்கும். இது நம்ம பேசினா என்ன கேட்க போறாங்க அப்படின்னு. உண்மையை இந்த படம் பார்த்து வெளில வந்தேன், ஃபர்ஸ்ட் நான் பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை நான் சொல்றப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. உண்மையாவே படம் டைட்டில் கார்டு முடிகிறப்போ ஒரு மாதிரி ப்ரிவியூ ஷோலாம் நம்ம போய் பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம வந்து கடைசியாக முடிஞ்சோடனே எல்லாருமே கை தட்டுவாங்களே, நம்ம கை தட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று வரும். கை தட்டுவோம் நம்மளே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த படம் முடிகிற டைம்ல எனக்கு மனசுல எனக்கு கை தட்டிகிட்டே இருந்தேன், மனசார நான் கை தட்டிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட கதையோ இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் ஸ்பாயிலர் பண்ணுறதுக்கே விரும்பல. டெஃபினட்டாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு ஒர்த்தான ஃபிலிம் இது, அதை மட்டும் நான் டெஃபினட்டாக சொல்லிக்கிறேன். சட்டம் என் கையில் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு சதீஷ் பிரதருக்கு வாழ்த்துக்கிறேன். அவர் ஒவ்வொரு படங்களும் சரி, காமெடினா இருந்தப்பலையும் சரி, அப்போ வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிருந்தாரு. இப்போ இந்த படத்துல முழு நீள கதாநாயகனா கதையின் நாயகனா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சீரியஸ்லி எனக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார். கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்டர் சாச்சி சீரியஸ்லி வந்து என்னடா பேர் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன். சிக்ஸர்னு ஒரு படத்தில் ஒரு சிக்ஸர் அடிச்சிருந்தாரு, இந்த படத்தில் அதுக்கு மேலே டபுளாக அடிச்சிருக்காரு தான் சொல்லணும். அண்ட் பெஸ்ட் விஷஸ் எல்லாத்துக்குமே. அஜயராஜ் மாஸ்டர் வந்து நான் நம்ம வெங்கட் பிரபு நான் படங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஜாலியாக சூப்பராக ஒரு கலாச்சிட்டு அப்படி போயிடுவார். இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து கோட்டில் கூட நம்ம பார்த்தோம், நல்லா சூப்பராக ரோல் பண்ணியிருந்தாரு. இதில் என்னடா பண்ண போறாருன்னு பார்த்தா நீங்கள் வந்து பாருங்கள், வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாவல் நவகீதன் அவர் கூட திட்டம் 2 திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன். இதில் வேற லெவல் மாஸ் பண்ணியிருக்காங்க. என்டையர்லி படத்துக்கு வந்து மார்க் கொடுக்கணும் அப்படின்னா 100 out of 100 நான் டெஃபினட்டாக கொடுத்துருவேன். அண்ட் ப்ளீஸ் வாட்ச் இட் இன் த தியேட்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கேமரா பார்க்க வேற லெவலில் இருக்குது. தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ. உங்க நண்பர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறாங்க. ஆனா சில அளவுக்கு நீங்க வந்து நிறைய படத்துல வரது இல்லை, ஆனா வந்தா கூட சின்ன சின்ன சீன்ஸா வர்றீங்க. ஏன் உங்களை வந்து நிறைய ரீச் பண்ண முடியலையா, இல்ல வந்து நீங்க கதை கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னன்னா வந்து எல்லாருமே வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன்ல சின்ன சின்னதாக பண்ணி தான் பெரிய ஆளாக வந்திருக்காங்க. சின்ன சின்னதாக பண்ணி தான் பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்தோடனே 100வது படி நம்ம போக முடியாது, இல்லை ஒரு படியாக தான் ஏற முடியும். இப்போ நான் வந்து எப்படியும் ஒரு 90 படி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 படி ஏறிட்டேன்னா அந்த மாதிரி நானும் என் நண்பர்களோட கை கோர்த்துவேன் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. சூப்பராக படம் சட்டம் என் கையில் இதெல்லாம் பார்த்தோம். சதீஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டாக்டர் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. இருங்க படத்தை பற்றி பேசலாம். அஜய் மாஸ்டர் எங்கள் கேங்லேருந்து வந்து பண்ணியிருக்காரு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு படம். ஜாலியாக இருந்துச்சு. நல்ல சூப்பர் சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். சட்டம் என் கையில் படம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சதீஷ் பிரதரை வந்துட்டு நம்ம காமெடியனாக பார்த்தோம். நான் இதுக்கு முன்னாடி அவரை வச்சு காஞ்சூரிங் கண்ணப்பன் படம் எடுத்திருந்தேன். அதை தாண்டி வந்துட்டு இதில் ஒரு சீரியஸான ரோல் வந்துட்டு அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எப்பவுமே வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா புதுசாக ஏதாவது வந்துட்டு முயற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருந்துகிட்டே இருப்பார். அது ரொம்ப அழகாக தெரியுது. த்ரில்லர் படம் அப்படின் பொழுது அதில் கதைக்களமாக இருக்கட்டும், அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு நிறைய நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்ப்போம். த்ரில்லர் விரும்பிகளுக்கு அது தெரியும். அந்த எல்லா விஷயமும் வந்துட்டு இந்த படத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது. என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து போக 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 உங்களுக்கு எல்லா டாட்ஸையுமே அவர் டைரக்டர் சாச்சி பிரதர் வந்துட்டு ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருந்தாரு. முக்கியமாக சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் நீங்கள் ஆர்ஆர் ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் போய் தேடுவீங்க இந்த மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்ற மாதிரி. ஒரு பெரிய படத்துக்கு என்ன உழைப்பு போடணுமோ அந்த உழைப்பு வந்துட்டு மியூசிக் டைரக்டர் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலமாக கொடுத்துருக்காரு. ஸோ ஃபேமிலியாக வந்துட்டு தாராளமாக பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு படம். முக்கியமாக த்ரில்லர் விரும்பிகளுக்கு வந்துட்டு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா. இந்த படத்தோட டைலாக் ரைட்டர். இந்த படம் எதை பற்றி பேசுதுன்னா கல்வியை பற்றியும் மனிதத்தை பற்றியும் பேசுது. பொதுவாக நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம், 2 பேருக்கான ஈகோவை பார்த்துருப்போம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற கதை. இது ஒரு 3 பேருடைய ஈகோ பேஸ் பண்ண கதை. ஸோ கண்டிப்பாக பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். சீட் எட்ஜில் வந்துடுவீங்க நீங்கள். ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் வரும்போதுலாம் ஸ்டார்ட் டு ஒவ்வொரு படத்துமே நம்ம ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வரும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்தே ட்விஸ்ட் நீங்கள் எண்டு வரைக்குமே ஒரு மாதிரி பயங்கர நிறைய ட்விஸ்ட் இருக்கும். நீங்கள் பாருங்கள், சின்ன படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நிறைய டைரக்டர்ஸ் நிறைய பேர் வர முடியும். சதீஷ் சார் வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அஜய் மாஸ்டரும் சூப்பராக பண்ணியிருப்பாரு. சாச்சி அவர் வந்து அவர் ஒரு கலக்கிருக்காரு. நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, தேங்க்ஸ் டு டைரக்டர் சதீஷ் பிரதர். அப்புறம் தேங்க்ஸ் டு டைரக்டர் சதீஷ் பிரதர். ஏன்னா வந்து ஒரு நல்ல படத்தில் நான் படம் பார்த்தேன். நடிச்சதுக்கப்புறம் டப்பிங்க்கு அப்புறம் ஃபுல் படம் அந்த மியூசிக்கோடு பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப படம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நல்ல படத்தில் இருக்கிறது. ப்ளஸ் வந்து கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு படம். த்ரில்லர் படத்தில் இப்படி ஒரு எமோஷன் வச்சுருக்காரு டைரக்டர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சொன்னால் டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், பிஜி முத்தையா கேமராமேன் சொல்லுவாங்க. ஒரு டீம் வந்து எப்படி சென்னை 28ன்னு ஒரு டீம் வந்துச்சோ, எனக்கு அந்த ஒரு வைப் வந்து இந்த படத்தில் பண்ணும்போது எனக்கு உண்மையிலே கிடச்சிது. ஏன்னா வந்து அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் ஒரு நல்ல வைப்போடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணும்போது. கண்டிப்பாக படம் பாருங்கள் எல்லாரும். படம் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. நானும் அந்த மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆள் தான். ஸோ எனக்கு படம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பாக. தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு. இந்த படம் வந்து என்னோட டெபியூ படம். ஸோ வந்து நிறைய வெர்ஷன்ஸ் எடிட்டாக ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்துக்காக. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சட்டம் என் கையில் படம் பார்த்தோம். எங்களுக்குமே பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது. அந்த த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜேனர். ஸோ த்ரில்லர் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஆசை அதிகம். எந்த லாங்குவேஜ்னு தெரியலனா கூட த்ரில்லர் படங்களை தேடி தேடி அந்த லாங்குவேஜில் போய் அப்படியே பார்க்குற ஆள் நாங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் இது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நாய் சேகர் முடித்த உடனே நாங்கள் பண்ண படம் தான் இது. சில காரணங்களால் இப்போது ரிலீஸ் பண்ணுறோம் இதை. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நல்ல முயற்சி ஒன்று. த்ரில்லர் படம் நிறைய ட்விஸ்ட்டுகளுடன் கூடி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தவங்களும் சொன்னாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் எமோஷனும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த அப்படியே கண்ணில் தண்ணியோட வரும்போது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு கண்ணீர் வந்து எங்களுக்கு ஒரு சிரிப்பை வரவழைக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருந்தது. அண்டு அதான் நீங்களும் எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வரும்பொழுது இதை பார்த்து மக்கள் அதற்கான ஆதரவு கொடுத்தா கண்டிப்பாக நிறையா இன்னும் இந்த லெவல் படங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பூஸ்டாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ளஸ் இந்த படம் மற்ற படங்களை விட இந்த படங்கள் நீங்கள் எழுதுறதுனால மட்டும்தான் இந்த படம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்களோட இன்னும் 3-4 படங்கள் வருது. ஸோ எல்லா படங்களுமே நல்லா ஓடணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த படம் நல்லா ஓடணுன்ற ஒரு சந்தோஷமும் எங்களுக்கு இருக்குது. முதல்ல வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இது நாங்கள் இப்போ என்ன சொன்னாலுமே படத்தை எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அன்லெஸ் அண்ட் அன்டில் மக்கள் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்து சொல்கிற வரைக்கும் இல்லைங்களா மக்கள் வந்து தேட்டருக்கு வந்து சொல்கிற வரைக்கும் எதுவும் நிரந்தரம் கிடையாது. பட் இன்னைக்கு பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப 100% பாசிட்டிவாக சொன்னாங்க. அதில் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது சதீஷ் சாரோட இதில் ரொம்ப புதுசாக இருக்கும். அவரை பயங்கர புதுசாக பார்ப்பீங்க. நன்றி. வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்கள் சப்போர்ட் எப்பயுமே முக்கியம். பிகாஸ் எல்லாம் சொல்லுவாங்க பென் இஸ் மைட்டியர் தென் தி ஸ்வோர்டுன்னுவாங்க. ஸோ உங்கள் கையில் தான் பென் இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும். அண்ட் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு எங்களுக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஐ ஷுட் ரியலி தேங்க் டீம்
சட்டமன் கையில் டீம் வந்து அவங்க என்ன நம்பி இந்த ஒர்க் கொடுக்கலன்னா ஐ திங்க் இவ்வளோ தூரம் அது வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தேர் அப்ரிசியேஷன், தேர் மோட்டிவேஷன் அண்ட் உங்களோட சப்போர்ட் இது எல்லாமே சேர்ந்து தான் எங்களுக்கு இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்திருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் லைக் how you always do. Thank you so much. இல்ல ஆமா இல்லைங்க இதுல வரலன்னா நீங்க ஏதோ பஞ்சாயத்து வரீங்களா. அவர் மதுரையில இருக்கேன்னாரு, சூரியன் மதுரையில இருக்கேன் அப்படின்னாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ட்ரைலர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசினாரு. படம் விரைவில் இன்னும் 2-3 நாள் அவரும் பார்த்துருவாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் சிவாவும் இன்னும் 2 நாள்ல பார்த்துறேன் அப்படின்னாரு. ஸோ அது எப்படி வாங்குறீங்க? வாங்குறதுனால பிரச்சனை பண்ணிட்டு இல்ல நாங்க போய் இல்ல பாட்டு போட்டதுக்கு அப்புறம் அது வந்ததுக்கு அப்புறம் இல்ல கேஸே போடுறாரு. ஆமா அந்த மாதிரி வாங்குறது இல்ல நம்ம ப்ரொடக்ஷன்ல கேட்கணும்ல. என்ஓசி வாங்கிட்டோம். ப்ரொடக்ஷன்ல ப்ராப்பரா பேசி அவங்க கிட்ட இது பண்ணி வாங்கினது தான். இந்த கதைக்கு இந்த படத்துக்கு ரொம்ப செட் ஆகிற டைட்டில் இருந்துச்சு. அதனால அவங்க கிட்ட கேட்டு ப்ரொடக்ஷன்ல வாங்கி தான் வச்சிருக்கோம். ஆமா 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 இது இந்த கதை அப்போ நல்லா இருக்கேன். இது நீங்களும் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும், இந்த கதைக்கு செட் ஆகிற டைட்டிலா இருக்கும்ன்றது கண்டிப்பா தெரியும். சதீஷ் சார் நம்ம எப்பவுமே வந்து ஒரு காமெடியெல்லாம் பார்த்துருக்கோம், ஒரு சென்டிமெண்ட் ஏதாவது பண்ணுவாரு. ஆனா இதுல வந்து ஒரு ரெக்கடா காட்டிருக்கல. ஏன் பார்த்தோடு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அந்த படம்? இல்ல அவருக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. அவர் டப்புன்னு ஸ்பாட்ல நடிச்சிருவாரு. அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான கோபமான வைரல் வேணா சொல்லுங்க, நானே இங்க கூட அடிச்சிடுறேன். ஆனா இல்லைங்க அவருக்கு ஆக்சுவலா அவர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவார். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து காமெடியா பண்ணிருக்க மாட்டார், பயங்கர சீரியஸா பண்ணிருப்பாரு அவரு. அண்ட் லாஸ்ட்ல எமோஷனலா இருக்கும். அவரு பண்ண பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த படம் கொஞ்சம் பேசப்படும் நான் நினைக்கிறேன். இந்த படத்தை மாநாடு வரும்போது இதை காமிச்சிக்கலாம் இல்ல உங்ககிட்ட இந்த படத்தை பத்தி அவரு என்ன தரப்பு சொன்னாரு, மாநாடு பத்தி நீங்க தான். அதாவது இப்போ பயங்கர பிஸியா இருக்கு. அது கண்டிப்பா கொண்டு போய் காட்ட போறேன். அது அவரும் பார்த்துட்டு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா ஒரு நமக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இந்த படத்துல இருக்கு. ஸோ கண்டிப்பா சார்கிட்ட போய் காட்டுவேன். எல்லாம் நியூஸ்ல வர மாதிரி நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா அன்னைக்கு உண்மையிலேயே எக்ஸாக்டா சொல்லணும்னா அன்னைக்கு வந்து லண்டன்ல ஒரு ஷோக்காக போறேன். 27ஆம் தேதி வந்து லண்டன்ல ஒரு ஷோ இருக்கு. அதுக்காக அதுக்கு முன்னாடியே லண்டன் ஏங்க லண்டன்ல என்ன ஒரு போன வாரம் கூப்பிட்டா போவாங்க. அது ரொம்ப நாளா ப்ராசஸ் ஆகி அந்த வீடியோ எல்லாம் போட்டுருக்கேன். அதனால நீங்க வந்து கான்ஃபிடண்டா நம்பலாம். முன்னாடியே அந்த லண்டன் படங்கள் வந்து வருது சார். அந்த 3 படங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேல்ல உள்ள. ஸோ இதுக்குள்ள காம்படிஷன் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஜானி. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 படங்கள் வருது. எல்லாமே கண்டிப்பா மற்ற எல்லாமே மிகப்பெரிய படங்கள் தான். அந்த படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு மக்கள் கிட்ட நான் அதையும் கேட்டுக்கிறேன். எல்லா படமும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா ஓடணும். அதான் நமக்கு இந்த படத்துக்கு நாங்கள் ரொம்ப பெருசான ஒரு பட்ஜெட்டோ பெரிய இது இல்லை. இந்த படத்துக்கான ஆடியன்ஸ் வந்து பார்த்து இது நல்லா இருக்குன்னு வந்தாலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். பட் எல்லாருக்கும் பிடிச்ச படமா இது இருக்குன்னு நாங்கள் நம்புறோம். அண்ட் இந்த 2ஆம் தேதி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் இருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிளஸ்ஸா இருக்கும் நம்புறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் 10ஆம் தேதி வேட்டையன் வர வரைக்கும் ஒரு 2 வாரம் இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல டைமா நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் அந்த மாதிரி வரோம். ஆமா ஆமா சில பேர் சொன்னாங்க சதீஷ் கவுண்டர் படமே பிள்ளை நடிக்கிட்டு ஒருவேளை நீங்க கவுண்டர் போடுற தலைவலியா இருக்கு. நீங்க நடுவில் தனியா பேசும்போது நல்லா பேசுறீங்க. அது அந்த இதுக்கு முன்னாடி நின்றுட்டா சரி ஓகே. இல்ல எனக்கு ஓகே மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்றோம் அவ்வளவுதான். அப்கோர்ஸ் இந்த படத்துல ரொம்ப சைலண்டா இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டருக்கு வந்து உண்மையிலே இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபன்னுக்கான மூடே இல்லை. இதில் முழுக்க முழுக்க ஒரு சீரியஸான ஒரு எமோஷனலான படம் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயமும் உண்மையான விஷயம் பண்ணியிருக்கோம். ப்ரெஸ்ஸை வந்து பயங்கரமாக இதில் நாங்கள் ப்ரைஸ் பண்ணியும் சொல்லியிருக்கோம். அஃப்கோர்ஸ் படம் பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அஃப்கோர்ஸ் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரெஸ் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ அதை உண்மையை நாங்கள் வந்து படத்துலையும் சொல்லியிருக்கோம். ப்ரெஸ்ஸை ரொம்ப ப்ரைஸ் பண்ணியும் சொல்லியிருக்கோம். அந்த கிளைமேக்ஸ் அந்த எமோஷனலும் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சுன்னு எல்லாருமே அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் கண்ணில் தண்ணியோட வந்தாங்க. அந்த கண்ணில் வந்த தண்ணி எங்களுக்கு முகத்தில் சிரிப்பாக வர்றது சந்தோஷமா இருக்கு.
இப்பதானே கேக்குறீங்க, எனக்கு புரியல. வந்தவொடனே நான் பாட்டு வரிசையா எல்லா படமா சொல்றது. வேட்டையன் வருது அந்த ஒரு சாங். ஆமா அணி வந்து அவர் வந்து அந்த அணி எப்படி சொல்லணும்னா, நான் வந்து சும்மா ஜாலியா அவர்கிட்டயே சொல்லுவேன். இந்த விக்ரம் படத்துல வந்து விஜய் சேதுபதி ப்ரோ வந்து ஒரு இதை எடுத்து வாயில் வச்சு கடிப்பாரு, அப்படியே டக்குன்னு இதாடு. அந்த மாதிரி அணி சாங் அப்படி எடுத்து கேட்ட உடனே அப்படியே எல்லாருக்கும் பயங்கர வைப் ஆயிடுது. இதுலயும் மனசுலாயோ பயங்கரமான வெறித்தனமான சாங்கா இருக்கு. அப்கோர்ஸ் எல்லா பாட்டும் சூப்பர், மிகப்பெரிய வெற்றி அடையும். நானும் அதுக்கு வந்து வேண்டிக்கிறேன். இந்த படத்துல வந்து நீங்க ஆல்ரெடி சந்தானம் படத்துல வந்து அந்த நபர் வந்து சில பேர் வந்து இது பண்ணியிருந்தாங்க, ஏன் இந்த மாதிரி கேலி பண்ற மாதிரி பண்றீங்க? கேலி பண்றதே இல்லைங்க, அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி பேசுற ஒரு கேரக்டர் தான் இது. அதுல அந்த அதை இது பண்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஆமாம் அது. அண்டு இந்த படத்தில் இன்னும் முக்கியமான விஷயம், நான் இப்போ படம் பார்த்தேன், என்னை விட எனக்கு ரொம்ப 2 பேரை பிடிச்சது இந்த படத்தில். ஒன்று அஜய் மாஸ்டர் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு, அண்டு பாவல் இன்னைக்கு வரல. ஸோ அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நான் இவங்க 2 பேரும் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ அதான் அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஹீரோயின் அது எப்படி சொல்றது, இங்க வரலன்றீங்களா இல்ல படத்துல? இதெல்லாம் உங்க கருத்து. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இவர் என்னோட மச்சான், அதனால ஹீரோயின் கொடுக்கல. கல்யாணம் பண்ணி ஒரு ஹீரோயின் கொடுத்துட்டாரா எனக்கு, அதாவது அவங்க தங்கச்சிய, அதனால படத்துல ஹீரோயின் வைக்கலைங்க, அதனால ஹீரோயின் கொடுக்கல. ஆமா இல்ல இந்த கதைக்கு வந்து இப்போ உள்ள இண்டஸ்ட்ரியில காமெடி ஆக்டர் என்ன வேண்டியது இருக்கு? எங்களுக்கு சந்தோஷமா ஸ்மைல் பண்ணதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆக்டர் தான் நீங்களுக்கு ஹீரோவா போயிட்டு இருக்கீங்க. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிராவல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கண்டிப்பா இல்லை, இன்னைக்குமே இண்டஸ்ட்ரி வந்து நல்ல காமெடிங்களால் நிறைஞ்சு வழியுது. தமிழ் சினிமா இன்னைக்குமே சூப்பரான ஆட்கள் இருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ சூரியனோட அந்த இன்னொரு டைமென்ஷன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையிலேயே விடுதலை, கருடன்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு கதை பண்றதுக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஸோ அவரு என்ன பண்ணாலும் அவரு சூப்பரா பண்றாரு. சந்தானம் சாரும் அப்படிதான், அவர் வந்து எல்லாத்துலயுமே தெரிக்க விட்டுட்டு இருக்காரு. ஸோ அவங்க வரிசையில எனக்கு சொன்னதுக்கே ரொம்ப நன்றி. அண்ட் கண்டிப்பா தமிழ் சினிமா இன்னைக்குமே நல்ல காமெடிங்களா இருக்கு. நான் தான் சொல்றேனே, நம்ம வாண்டடா இதுதான் பண்ணணும்னு இல்ல, பல படங்கள் கொஞ்சம் லீடா வருது, அதுல நம்ம படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதை சொல்லாதீங்க, அதை கேட்டாலே கஷ்டமா இருக்கு, ஒரே கண் தண்ணி தான். அந்த விஷயத்த வந்து என்னால் எதிரே பார்க்க முடியல. அதுவும் ஒரு மீம் வேற ஒன்று வந்து ரீல்ஸ் ஒன்று அதில் பார்த்தேன். அது பிரியமானவளை படத்தோட சீன் நினைக்கிறேன். அவர் வந்து போகும்போது சொல்லிட்டு போவாரு, அப்படியா இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் தெரியல அப்படின்றது வந்து பார்க்கும்போது எனக்கு அதை படத்தோட இது பண்ணி வச்சிருந்தாங்க. அது மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. ஆஸ் ஒரு தமிழ் சினிமா ஃபேனா, விஜய் சார் ஃபேனா, ஒரு சினிமாவில் இருக்க ஒருத்தரா, விஜய் சார் வந்து இனிமே அந்த படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஒரு ஃபேனா எனக்குலாம் வந்து ஒரு கண்ணில் ஒரு அழற மாதிரியான ஒரு மூமெண்ட் தான் அது. இங்க முடிச்சுட்டு ஆமா, அதுல வந்து விஜய் சார் வந்து ஒரு விஷயத்தை விட்டு போவார் சரிங்களா, எஸ்கே கிட்ட. அப்ப வந்து மக்கள் எல்லாம் வந்து டோட்டலாவே வந்து விஜய் சார் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ற போகுது எஸ்கே சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை பத்தி உங்களுக்கு இல்ல அதுல நீங்க பார்க்காத ஒண்ணு இருக்குது, அதை எடுத்து நாங்க கட் பண்ணிட்டோம். அது என்னன்னா, அந்த மாதிரி சொல்லுவார் இல்லையா, சிவா சொல்லுவார் இல்லையா, சார் நீங்க ஏதோ பெரிய வேலையா போறீங்க, இதை நான் பாத்துக்கிறேன். அப்ப பின்னாடி நான் வருவேன், எப்பா அப்போ உன இடத்த நான் பாத்துக்கிறேன். இது இது ஒரு 3 வருஷம் முன்னாடியே வாங்கின கண்டு. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க அவர் எடுத்தது எஸ்கே வந்தா நல்லா இருக்கும். இல்ல இதை நான் நிறைய இன்டர்வியூலயும் சொல்றேன், இங்கேயும் சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா, அந்த இடத்துக்கு இந்த இடமா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சிவா அவர் தனியா ஒரு இடத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. அவரே நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. ஸோ அவரே வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. அண்ட் அப்கோர்ஸ் இவர் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. ஸோ இது ரெண்டும் ஒன்னான்னு கேட்கறத விட 2 பேருமே வேற வேற இடத்த கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் என்னோட ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லல. நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எஸ்கே சார் வந்து அவரோட இடம் எப்பவுமே அவருக்கு வந்து என்னோட இடம் எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லல. அதனால கேட்கணும். அதை நீங்க அவரை கேளுங்க சொல்லுவாரு, என்ன எப்படி கேக்குறீங்க? அவர் கேளுங்க, எங்கேயாவது வரும்போது கண்டிப்பா. நான் வாய்ப்பு கொடுத்தேன். இல்ல உண்மையில அவர் வந்து சிக்ஸர்னு ஒரு படம் பண்ணியிருந்தார், அதுல நடிச்சிருந்தேன். அப்போ இந்த கல்யாணம் பேச்சுலாம் இல்லை. படம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த ப்ரொடியூசர் கேட்டாரு, இந்த மாதிரி அவங்க தங்கச்சிக்கும் பாக்குறாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு பார்த்தோம். ஜாதகம் செட் ஆகி அப்கோர்ஸ் வீட்டில் பார்த்து அப்படி பண்ணப்பட்டது தான். அண்ட் நம்ம வாய்ப்பு கொடுக்குறோன்றதெல்லாம் பெரிய வார்த்தை தான். உண்மையை சொல்ல போனால் அவரு தான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கதைக்கு என்ன சூஸ் பண்ணதுங்கிறதே வந்து அவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. நாங்கள் என்னதான் இதை வந்து இதாக சொன்னாலும் நீங்கள் சொல்ல போகிறது தான் இருக்கு. ஸோ தேங்க்யூ, லவ் யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ்,
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.